वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. நம்ம நாராயணியத்தில் 44வது தசகத்தில் இருக்கும். நாமகரணம்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதில் நம்ம பார்த்தது 6 ஸ்லோகங்கள். அதில் பெரியவரான ரோஹிணியின் புத்திரனுக்கு ராமன் அப்படின்னு பெயரிட்டார் கர்கர். கிருஷ்ணருக்கு வாசுதேவன் அப்படின்னு பெயரிட்டார். பல பெயர்களும் அவர் கூட இட்டார். அந்த வடிவங்களும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றத பார்த்தோம். அப்போது இப்போ அடுத்து 7வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்னிஹ்யதி யஸ்தவ புத்ரே முஹ்யதி ச நமாயிகை புனசோகஹைஹி திருஹ்யதி யஸ்ஸு து நஸ்யேத் த்யவதத்தே மஹத்வம் ருஷிவர்யஹ. அப்போ இதில் இந்த முனிப்புங்குவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய மகிமையை பற்றி நந்தகோபர்கிட்ட பின்வருமாறு சொல்கிறார். யார் உம்முடைய புத்திரன் மேலே அன்பு செய்கிறாரோ அப்படிப்பட்டவா மாயையிலேருந்தும் துன்பத்திலேருந்தும் கலங்க மாட்டா. யார் யார் துரோகம் பண்ணுறாளோ அவள் அழிஞ்சு போவா. அதாவது உம்முடைய தவ புத்திரே முஹ்யதி ந மாயிகை புனசோகைஹி, அதாவது சோகத்தால் கலங்கி போக மாட்டா. உங்ககிட்ட புத்திரன்கிட்ட சந்தோஷித்து வாழறவா. அதே மாதிரி நஸ்யேதி தியவகத்தே மகத்துவம் ருஷிவரியக, அப்படி துன்பத்தால் கலங்காது இருக்கிறவா துரோகம் பண்ணினான்னாக்கா அவள் அழிஞ்சு போவா. இது ரெண்டையும் சொல்லிவிடுறார் அந்த முனிப்புங்கவர். ஜேஷ்யதி பகுதர தைத்யான் நேஷ்யதி நிஜபந்து லோகம் அமலபதம் ஸ்ரோஷ்யதி சுவிமல கீர்த்திர் அஸ்யேதி பவத் விபூதிம் ருஷி ரூச்சே. அப்போ இந்த குழந்தை பல அசுரர்களை, பகுதர தைத்தியான், தைத்தியர்கள்னா அசுரர்கள் நம்ம பார்த்துருக்கோம். பகுதர அப்படின்னா பலவான்களான பல பேரை கொல்வான். தன்னுடைய உற்றார் உறவினர்களை நிஜபந்து லோகம் அமலபதம், தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நிஜபந்துன்னு விடுறாரு அதில். ஏன்னா கம்சன் கூட பந்து தான், ஆனால் அவர் பந்துவாக நடந்துக்கலையே. அதில் நிஜபந்துவாக இருக்கக்கூடியவா பரமபதத்தை அடைவா. அதே மாதிரி சுரோஷ்யதி சு விமல கீர்த்திர் அஸ்யேதிங்கிறார். இவருடைய மாசற்ற புகழ ஜனங்கள் கேட்க போகிறாங்க. பவத் விபூதி, விபூதிம்னா புகழ், அப்படி அவ கேட்க போகிறான்னுட்டு அந்த மகரிஷி சொல்கிறார். அடுத்து 9வது ஸ்லோகம். அமுனைவ சர்வ துர்கம் தரித்தாஸ்த கிருதாஸ்தமம் அத்ர திஷ்டத்வம் ஹரிரேவத்யனபிலபன் இத்யாதி துவாம் அவர்ஞான தஸ்முனிஹி. அப்போ இந்த குழந்தையால் எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் கடக்க போகிறீங்க. சர்வ துக்கம் தரித்தாஸ்த, நீங்கள் உங்களுக்கு தரித்திரமோ துக்கமோ சங்கடமோ எதுவுமே இருக்காது. நீங்கள் எல்லாத்தையும் கடப்பீங்க. இந்த குழந்தைய நம்பிண்டு இருங்கன்னு உம்முடைய சாக்ஷாத் ஹரின்னு வெளிப்படையாக சொல்லாமல் மீதி எல்லாத்தையும் சொல்லிப்படுறாரு அந்த முனிவர். இந்த குழந்தைய நம்புங்க, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கர்கேத நிர்கதேஸ்மின் நந்தித நந்தாதி நந்தியமானஸ்துவம் மத்கதம் உத்கத கருணோ நிர்கமய ஸ்ரீ மருத்புராதீஷ. இப்போ குருவாயூரப்பான்னு அழைச்சிட்டு அந்த கர்கமுனிவர் போன பின்ன ஆனந்தம் அடைஞ்சிருந்த நந்தகோபர் முதலியவர்களால் அதாவது இத்தனை நாள் குழந்தை பிறந்ததேன்னு அதை சந்தோஷிக்கிறது எப்படி, இப்போ அதுதான் தெய்வம், அதுதான் உங்களை ரட்சிக்க போகிறதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனா எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் ஒரு பெத்தவாளுக்கு. அதுக்கப்புறம் அவள் கருணை கூர்ந்து அந்த குழந்தைய ஸ்லாகிச்சுன்றதெல்லாம் எப்படி இருந்திருக்க முடியும்? அப்படி இருந்தாலே கருணோ நிர்கமய ஸ்ரீ மருத்புராதீசை, இந்த கருணையை நீ என் மேலே வச்சு குருவாயூரப்பா என்னை காப்பாத்துன்னு சொல்கிறார். இதோட நம்ம 44வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ மந்தஸ்மித நாயினே நமஹா. அடுத்து 45வது தசகம் விளையாட்டு பிள்ளைன்னு பெயரிடப்பட்டிருக்கு. சுவாமி வளர்ந்துட்டே வர்றார். அதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த தசகத்துக்கும் போது இந்த தசகத்தை முழுசாக ஓதி நாராயணம் பாடும்பொழுது டுமுக்கு சலத்த ராமச்சந்திர பாஜன் நீ தான் பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த பாடலை பாடுறது வழக்கம். ஏன்னா சுவாமி இப்போ விளையாட்டு பிள்ளையாக வளர போகிறார். ஐ சபலே முராரே பாணி ஜானு பிரசாரைஹி கிமபி பவன் அபாகான் பூஷயந்தௌ பவந்தௌ சலித சரண குஞ்சௌ மஞ்சு மஞ்சீர சிஞ்சா ஸ்ரவண குதுக பாஜௌ சேர துக்சாரு வேகாத். அப்போ பலராமருடைய கூடிய கிருஷ்ணர்
2 கைகளாலையும் முழங்கால்களாலையும் ஊனி தவழ்ந்துட்டு போகிறாங்க. வீட்டின் பாவங்களை பவன அபாகான், அந்த பவனம்னா வீடு, அந்த வீட்டினுடைய பாகங்கள்லாம் அலங்கரிக்கிறாங்க. பூஷயந்தோ, அவளோட இருந்த ஒரு இருப்பால் அலங்கரித்து அந்த அழகை வர்ணிக்கவே முடியாது. சலித்த சரண குஞ்சம், அந்த பாதங்கள் எவ்வளோ ஒரு அழகான சலங்கைகளால் அலங்கரிச்சுண்டு இன்பமான ஒளியை இன்னும் வேகமாகவும் நன்னாவும் தவழ்ந்துட்டு வந்தீங்க இல்லையா, சேரது சாரு வேகாத்து, வேகமாக போனீங்க இல்லையான்னுட்டு 2 பேரும் தவழறத சொல்கிறாங்க இந்த முதல் ஸ்லோகம். தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.